யார் நிவாரணம் தாரது? நான் தாரனாங்க. அதே மாதிரி இன்னும் 10 வருஷம் போனாலும் நாங்க கொடுப்போம். அந்த அடிப்படையில தான் வளமை போல எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொதிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்ன வளமை போல நாங்கள் 300 பேர் 600 பேர் நாங்கள் வருவோம், தெரியும் தானே. அப்ப அதால இருந்தாலும் எல்லாம் எங்கட மக்கள், அதனால மேலதிகமாக வந்திருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு ஒழுங்குண்டு செய்வோம். கௌரவ பிரதேச சபை தவிசாளர் வினோ இருக்கிறார், அவருடைய பொறுப்புல இந்த நிவாரண பணியை நான் கொடுத்துட்டு போறேன். நான் இன்னும் 2 இடங்களில் நிவாரண பணிகளுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் போக வேண்டிய தேவை இருக்கு. அதனால எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் அவர்களும் வந்திருக்கிறார். நாங்கள் இந்த நிவாரண பணி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து தங்களோட வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து போன எல்லா குடும்பங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையாக நாங்கள் எங்களுடைய முயற்சி எடுத்திருக்கிறோம். சிலர் வெள்ளம் வந்தால் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணிக்குள்ள பாஞ்சி போறதெல்லாம் முக்கியம் இல்லை. தண்ணிக்குள்ள பாஞ்சி எல்லாரும் போகலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய தானே வேணும். நீங்க வெள்ளத்தால தாண்டு போயிருக்கிறீங்கன்னா உங்களை வந்து எட்டி பார்த்துட்டு போய் என்ன பிரயோசனம்? அப்ப அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து போட்டு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம்.